வணக்கம் சார். சார் வணக்கம். என்னுடைய பேர் முருகேசன். நான் இந்த ஊரில் தான் விவசாயம் பண்ணிக்கிருக்கேன். ஃபுல்லானோடதில் நான் இந்த பக்கத்து விவசாயக்காரர்களை போய் பார்க்கும்போது அவங்க என்னோட நல்லா விவசாயம் பண்ணாங்க. இப்போ விசாரிக்கும் போது இது மாதிரி நான் சத்தியம் கம்பெனியில் நாங்கள் உரத்தை வாங்கியிருக்கோம். வாங்கி தான் அங்கே போய் இந்த இயற்கை முறையில் பண்ணிக்கிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் நான் நீங்கள் அங்கே அவருக்கு நீங்கள் மருந்து கொடுக்கும்போது நான் உங்களை நேரடியாக உங்களை சந்தித்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு இந்த புரளைக்கு மருந்து கொடுத்தீங்க. மருந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த விதை போடும்போது அடி உரமாக நீங்கள் சூடமோனஸ் கலந்து போடுங்க அப்படின்னீங்க. அப்புறம் கலந்து போட்டேன். அதுலேருந்து எந்த ஒரு பழுதும் இல்லை, விதை நேரடியாக நல்லா வந்துச்சு. அது பிறகு நம்மளுக்கு கொடி ஏறும்போது கார்பன் கொடுத்தீங்க, பிளாக் கார்பன் கொடுத்தீங்க. அது கொடுத்தாக்குல ஸ்ட்ரைட்டாக இது மேலே மேலே கொடிக்கு மருந்து அடிக்கும்போது அந்த இது லிக்விட் கொடுத்தீங்க, பூ மருந்து. ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு, தரமான. உடலில் எனக்கு 1.5 மாவுக்கு 14 டன்னு காய் எடுத்திருக்கேன். சரிங்க சார். உங்களுக்கு முன்னாடி செஞ்சதை விட கெமிக்கலை விட இதில் நமக்கு இயற்கை உங்களுக்கு மாற்றங்கள் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இதுக்கு ரொம்ப மாற்றங்கள். இங்கே விவசாயம் பண்ண தோட்டம் அங்கே விவசாயம் பண்ண அந்த இடத்துல விவசாயம் பண்ணும்போது எனக்கு அதை சொல்கிறனாலையா பிள்ளைங்க ஒன்றா கூட வச்சுருந்தேன். எல்லா ரசீதையும் ஒன்றா வச்சு நம்ம எவ்வளோ தான் வியாபாரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு நாள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 14 டன்னு எடுத்துருந்தேன். 14 டன்னுக்குற எனக்கு போதும். 1,40,000 ஆகிருந்தேன். 1,40,000 மொத்த ஈல்டு 1,40,000. இப்போ நமக்கு இப்போ வாழைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடி உரத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இதை பற்றி உங்களை விஷயங்கள் மற்ற ஃபார்மர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எது கேட்குறாங்களா, இல்லை நீங்கள் எது இப்படி இல்லை கேட்குறாள்கிட்ட சொல்கிறது? சரி சரி. என்னென்ன உரம் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த உரம் வச்சுருக்கேன் அப்படிம்பேன். சரி. யார்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வேர்டு தான் மாதிரி சத்தியம் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, இங்கே வாங்கிக்கிறேங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி விட்றேன். அதுக்கு இடையில நம்மளுக்கு பயோலையும் கொடுக்குறோம். கொடுத்து நம்ம அதை கிளம்பி கொடுக்க வரோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாட்டோம் முறைப்படி தான் நாங்கள் விவசாயத்தை பண்ணிக்க வரோம். சரி சரி. உங்களுக்கு போதுமான ஒரு தகவல் நம்மகிட்ட உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குது. அது நீங்கள் தான் வாரம் வர்றீங்க, பார்க்குற தோட்டத்தை பார்க்குறீங்க. தோட்டத்தை பார்த்து உங்களுக்கு என்ன குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்களை அதுக்குள்ளே மருந்து கொடுக்குறீங்க. சரிங்க சரிங்க சார். நீங்கள் இப்போது நம்ம ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணீங்க? உங்களுடைய உரங்களில் நீங்கள் நான் விரும்பி வாங்கினது சூடமோனஸ் வாங்கினேன். சரிங்க சார். சூடமோனஸ் வாங்கும்போது உங்களுக்கு அந்த வேறு ஆள்களை தடுக்குது. சரிங்க சார். அதுக்கு பிறகு பிளாக் கார்பன் வாங்கி, பிளாக் கார்பனு அஸ்கோக்கு ரெண்டையும் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு நுண்ணூட்டமாக கிடைக்கிது. நுண்ணூட்டமாக கிடைக்கும்போது வேறு வளர்ச்சி தூண்டுது. அது தூண்டும் போது நம்மளுக்கு ஷார்ட் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த கொடி அது வேகமாக ஷார்ட் அடிக்கிறதுனால ஃபுல்லாக பரவுது. கொடிகள் ஃபுல்லாக வேறு பரவுறதுனால நம்மளுக்கு ஈல்டு கூட கிடைக்கிது. நம்ம பூவுக்கு என்ன அடிக்கிறோம்னா சம்பூர்ணம் அடிக்கிறோம். சம்பூர்ணம் அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த பூவை உதிர விடாமல் பிடிச்சிக்கிறது. அந்த உதிர விடாமல் பிடிச்சிக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம வெளியில் வாங்கி அந்த மருந்து அடிக்கிறதுக்கும் இங்கே அடிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30% அதோட அது கூட நம்மளுக்கு மகசூல் கிடைக்குது. ஆனால் மார்க்கெட்டிங் ரேட்டிங் எல்லாம் எப்படி சார்? நம்ம வெளியில் உள்ள வாங்கி வைக்கிற உரத்துகளுக்கும் நம்மளுடைய சத்தியம் உரம் பயன்படுத்துறதுக்கும் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது? இப்போ ஒரு 25 கிலோ சொல்கிறீங்கன்னா இங்கே என்ன வைக்கல, அது 25 கிலோ அவனை ஒரு 2,500 சொல்கிறீங்க. ஆனால் அந்த உரம் ஒரு மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும். மற்ற உரங்கள் அந்த அளவுக்கு ஒரு 10 நாளைக்கு பச்சையானிக்கு அப்புறம் மாறிக்கின்றோம். அந்த இது குவாலிட்டி அப்படியே மாறிக்கின்றோம், மாறுது. ஆனால் நம்மளோட இது 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். சரி சரி சரி. அது தாக்கு பிடிக்கிறதுனால நம்ம 1 மாதம் சொல்லிட்டு உரம் வைக்கலாம். சத்தியம் அந்த மருந்துலேருந்து வந்ததில் பெயிலியர் நல்லா இருக்குது. இயற்கை விவசாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இயற்கை விவசாயங்கிற தேவையில்ல தான். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிருக்கோம். சரிங்க சார். இன்னும் முழுமையாக மாறலை. மாறினா தான் நம்ம தெரியும் அதை பற்றி. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் அறிமுகப்படுத்தி விட்டுறீங்க. அறிமுகப்படுத்தி விடுறதுனால நாங்கள் இப்போ வந்துக்கிருக்கிறோம். அது முழுமையான இயற்கை விவசாயங்கிறது நாங்கள் அனுபவத்துக்கு வரல. ஓகே ஓகே சார். சார் இப்போ என்னை பொறுத்தவரையில் நாங்கள் சூடமோனஸ் வாங்கி முதல்ல பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தாதுக்கு முன்னாடி நான் ஒரு விதையை போடும்போது சும்மா தான் விதையை போட்டோம். அந்த விதையை போடும்போது ஒரு 3 விதை போட்டோம்னா 3 வரும், இல்லை 3 வராமல் கூட போகும். இது கம்பல்சரியாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இந்த சூடமோனஸை பயன்படுத்த பிறகு அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. எல்லாமே தரமாக மேலே கண்ணெல்லாம் வெளியில் வந்துடுது. முளைப்பு திறன் கூட இருந்துச்சு. கண்ணு அந்த விதை எந்த ஒரு பாதிப்புலாம் எல்லாமே வந்துருச்சு. சூடமோனஸ் நினச்சி அப்புறம் ஒரு 6 மணி நேரம் வச்சுருந்து தான் போட்டேன்.
அதனால வந்து எல்லா விதையுமே வந்து நல்லா முளைப்பு திறன் நல்லா இருந்துச்சு. ஃபால்ட்டாக எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, சரிங்க நல்லா இருந்துச்சு. ஓகே அப்புறம் அதற்கு பிறகு தான் வந்து அந்த கொடி ஏறும்போது நல்லா ஊட்டமாக இருந்துச்சு. சரி நல்லா ஊட்டமாக வந்து அது கொடி ஏறிச்சு மேலே. சரி ஏறும்போது அந்த ஊட்டம் எவ்வளவு மேலே ஏறிச்சோ அந்த அளவுக்கு பூவும் கொடுச்சு. ஈல்டு வந்து எனக்கு கூட கிடையாது, ஓகே பூ உதிரும் இல்லை சுத்தமாக இல்லை. ஓகே அது ரெண்டாவது வந்து அந்த காய் வந்து நம்மளுக்கு வந்து புடலங்காய்க்கிற ஒரு 2 நாளைக்கு தாங்க. சரி 3ஆவது நாள் வந்து அது வந்து அழுகி போயிடும். சரி ஆனால் இது வந்து 3 நாள் 4 நாளைக்கு தாங்கக்கூடிய ஒரு தரமான காயாக இருக்குது. காய் நல்லா ஊக்கமாக பார்க்க நல்லா இருந்தது, கெட்டு போகாத அளவுக்கு. ஒரு 4 நாளைக்கு கூட கெட்டு போகுது. ஏன்னா நம்ம வந்து இயற்கை முறையிலும் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து மாட்டு சாணம் கொடுத்து சரி அதுக்கு பிறகு நம்ம இயற்கையெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப சத்தியங்கம்பிலேருந்து வாங்கினதுக்கு பிறகு என்னுடைய விவசாயம் நல்லா இருக்குது. சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.